ஸோ இன்னைக்கு ஈவெண்ட் வந்து மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு ஈவெண்ட்டை நடத்துகிறாங்க. மார்ச் 26 யூஎஸில் பால்டிமோர்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய கப்பல் போய் மோதி அந்த பிரிட்ஜே விழுந்துருச்சு. அந்த பிரிட்ஜு விழுந்ததுல இப்போ அந்த பிரிட்ஜு வந்து கப்பலில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த கார்கோ எல்லாம் இருக்கும். அதனால எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதோட இவென்ச்சுவாலிட்டிஸ் என்ன, அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்க போகிறோம். அந்த பாடம் கற்றுட்டப்புறம் அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியை நம்ம தேசத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியும் அதை பற்றி சர்ச்சை நடத்துறதுக்கோசரம் இந்த ஈவெண்ட் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரிட்ஜ் உடஞ்சதுனால ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த பிரிட்ஜ் உடஞ்சிச்சு, ஜனங்க வந்து ஒரு நாளைக்கு 30,000 ஜனங்க அந்த பிரிட்ஜை யூஸ் பண்றாங்க. பெரிய இம்பார்ட்டன்ட் பிரிட்ஜ், அது 2-3 இடத்த கனெக்ட் பண்ணுது. அந்த பிரிட்ஜ் போனதுனால ஜனங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி அங்க இருக்கிற போர்ட் இருக்கு இல்லையா, பால்டிமோர் போர்ட், அவங்களுக்கு பிசினஸ் எல்லாம் போயிடுச்சுல்ல. அங்க பிசினஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அவங்களுக்கு வருமானம், அங்க வேலை பண்றவங்களுக்கு அவங்களோட வேலை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. மூணாவது வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண கார்கோ எல்லாம் இருக்கு, இல்லாட்டா அங்கேருந்து வர கார்கோ இங்க எத்தனை பேர் கொலம்போக்கு வருது, கொலம்போலேருந்து இந்தியாவுக்கும் வர வேண்டியதா இருக்கும் அந்த ஷிப்பு. அந்த கார்கோ எக்ஸ்போர்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கார்கோ என்ன ஆச்சு, அதோட டிலே, அது லேட் ஆயிடுச்சுன்னா அது அந்தந்த பிசினஸ், ஒவ்வொரு பிசினஸ்க்கும் பாதிப்பு ஏற்படும். கடைசின்னு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதுல இருக்கிற அந்த குரூன்னு சொல்லுவோம் இல்ல, அங்க வேலை பண்ற மாஸ்டர்லேருந்து கீழே வரைக்கும் வேலை பண்ற ஆளுங்கள்லாம் அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிற வரைக்கும் நீங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அவங்களோட ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா என்ன இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது, அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒத்தாசை யார் கொடுப்பாங்க, பணம் யார் செலவழிப்பாங்க. அந்த கம்பெனி செலவழிச்சா கூட அவங்க குடும்பத்துக்கு அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் மனநிலையும் கொஞ்சம் சிக்கலா இருக்கும். ஸோ இதெல்லாம் வெவ்வேறு விதமா பாதிப்பு ஏற்படும். இந்தியாவோட பங்கு இட் டிபெண்ட்ஸ். அந்த கார்கோல அந்த கண்டெய்னர்ஷிப்ல பல விதமான ஜனங்க பல விதமான பிசினஸ் அதுல வந்து அமைச்சிருப்பாங்க குட்ஸ். அந்த குட்ஸ்ல எத்தனை குட்ஸ் இந்தியாவுக்கு வருது, எத்தனை இந்தியன் கம்பெனி அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதை பொறுத்தது நம்பர் 1. நம்பர் 2, இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் அந்த கப்பல்ல வேலை பண்றவங்க எல்லாருமே 1-2 தவிர்த்தா எல்லாருமே இந்தியன்ஸ். ஸோ அவங்களோட ஃபேமிலியும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு கப்பல் தொழில்னா இல்லை, ஒரு கண்ட்ரி இன்வால்வ் இல்லை. கப்பல் வந்து ஒரு கண்ட்ரிக்கு ஓனர்ஷிப் வந்து அது கப்பலோட ஓனர் ஒரு கண்ட்ரியா இருக்கும், கப்பலை மேனேஜ் பண்றவங்க இன்னொரு கண்ட்ரியா இருக்கும், அதுல வந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யறவங்க இன்னொரு கண்ட்ரியா இருக்கும். அதனால ஹோல் வேர்ல்டு அதை இன்டர் கனெக்ட் பண்ணி அது ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கணும். அவங்க அமெரிக்காவே சொல்லியிருக்காங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.